ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலங்கள், டிவிஷன்னு சொல்ல பாருங்க, ஒவ்வொரு மண்டலங்களையும் சிறப்பாக இயங்கச் செய்யக்கூடிய யோக பயிற்சிகள். அப்போ அது நன்றாக இயங்கினால் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுவாச ஓட்ட மண்டலம். நம்ம உடம்பில் அந்த சுவாச ஓட்ட மண்டலம்ங்கிறது லங்ஸை சார்ந்தது. அது நன்றாக இருந்தால்தான் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது, அடிக்கடி ஃபீவர் வர்றது. நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மிக மிக அதிகமான ப்ராப்ளங்களுக்கு மெயின் காரணம் பார்க்கும்பொழுது சுவாச ஓட்ட மண்டலம் சீராக இருக்கணும். வலது நாசி இடது நாசி அடைப்பு இருக்கக்கூடாது. ஒன்று சூரிய நாடி, ஒன்று சந்திர நாடி, ஒன்று குளிர்ச்சி, ஒன்று வெப்பம். அப்போ அது ரெண்டு நாசியும் அந்த நாசி துவாரங்கள் வழியாக பிராணக்காற்று கரெக்டாக போய்கிட்டே இருந்தால்தான் நமக்கு உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும். அப்போ உஷ்ணத்தினுடைய தன்மை சரியாக இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ இந்த சுவாச ஓட்ட மண்டலங்களை சீராக்கக்கூடிய பயிற்சிகள், அதனுடைய முத்திரைகள், அதனுடைய யோகாசனங்கள், இதை நீங்கள் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி பருவத்திலே பயிற்சி வச்சுருங்க. நிச்சயமாக வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வராது. இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம், டிபி வருது. அந்த டிபி வந்ததுக்கப்புறம் நம்ம பல வகையான உடல் மெலிந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. நம்ம உடம்புல வாதம், பித்தம், சிலேத்துமம். அதில் சிலேத்துமம்ங்கிறது நீர். அந்த நீரினுடைய தன்மையில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் தான் சுவாச கோளாறாக மாறுகின்றது. அப்போ நம்ம உடம்புல நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்தே என்ன? அந்த மூச்சு தான். அப்போ அந்த மூச்சை ரிதமாக உள்ளெழுத்து ரிதமாக அப்படியே விடணும். இதுக்கு நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்ல ஆழ்ந்த மூச்சு, மெதுவாக 2 நாசுலேயே மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. அதுவே ஒரு பெரிய பயிற்சியாக ஆகின்றது. அப்படி மூச்சை உள்ளெழுத்து நல்லா மெதுவாக மூச்சை வெளியே விடும்போது நமக்கு மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாம் நீங்கும். இந்த பிராண ஆற்றல் உடல் முழுக்க நன்றாக பரவும். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். பெரிய பெரிய மகான்கள், ஞானிகள், யோகிகளை பார்க்கும் பொழுது அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரொம்ப கம்மி, ஆனால் அவங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க தன் உடலில் சுவாச ஓட்ட மண்டலங்களை சீராக இயங்க வைக்கின்றார்கள். எப்பொழுதுமே அவங்க இந்த மூச்சில் கவனம் செலுத்தி அதற்குரிய பயிற்சிகள், அதற்குரிய முத்திரைகள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதற்குரிய யோகாசனத்தை பயிற்சி செய்கின்ற காரணத்தினால் வலது பக்க இடது பக்க லங்ஸு, அந்த லங்ஸுக்குள் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்கள், அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் எல்லாம் வெளியே போயிடும். அந்த நல்ல காற்றை உள்வாங்கும். அவங்க உடலை சுற்றி பிராண ஒளி அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனது உடலில் பிராண ஒளியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எவ்வளவு, நாளைக்கு இதை விட அதிகம், மறுநாளைக்கு அதை விட அதிகம். இந்த மாதிரி பயிற்சிகள் செய்து 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 நம்ம உடம்புல பிராண ஒளி எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கணும். அப்போ உயிர் ஆற்றலோடு, நல்ல எண்ணத்தோடு, சுறுசுறுப்பாக, உற்சாகமாக வாழ முடியும். இப்பொழுது சுவாச ஓட்ட மண்டலங்களை சரி செய்யக்கூடிய, திடப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகள், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவங்க நாற்காலில் அமர்ந்தே முத்திரை செஞ்சுக்கலாம். முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது பிரம்மா முத்திரை. இந்த மாதிரி 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். சுவாச மண்டலம் மிகச் சீராக, சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
இப்போ இடது கை கீழே வச்சுருக்கேன், அப்படி மாற்றிக்கோங்க. வலது கை கீழே வச்சுக்கோங்க, இடது கை மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வலது பக்கம் இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நமது உடம்பில் சுவாச மண்டலங்கள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை பிரம்மா முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க, கை இந்த மாதிரி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சுவாச மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே இந்த 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலில் சுவாச மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ கை அப்படி மாற்றிக்கோங்க. இப்போ வலது கை மேலே வச்சுருக்கேன், கை எப்படி மாற்றிக்கோங்க. இடது கை மேலே வச்சுக்கோங்க, 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் சுவாச ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். லங்ஸ் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். 2 முட்டிகளும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. பிரம்மா முத்திரை. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சுவாச மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலில் சுவாச மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ இடது கை கீழே வச்சுருக்கேன், அப்படி கை மாற்றிக்கோங்க. வலது கை கீழே இடது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சுவாச மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ லிங்க முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா கைவரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். சுவாச மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். புஜங்க ஆசனம். நேராக படுத்துக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை செஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி. யோகாசனம் செய்ய முடியாதவங்க, வயதானவர்கள் இந்த முதிரைகளை நல்லா பண்ணிகிட்டே வாங்க. எப்பப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ ஃபுல்லாக நல்லா மூச்சை உள்ளெழுத்து அந்த மாதிரி ஆழ்ந்த மூச்சு ஒரு 5 தடவை 10 தடவை பண்ணிகிட்டே வாங்க. நம் உடலில் சுவாச மண்டலங்கள் சீராக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.